வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்னா என்ன, அப்போர்ஷன்மென்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்னா என்ன, அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்னா என்ன, அப்புறம் மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்? Any of the cost which we can directly identifiable to any of the cost center or cost unit or any department, that cost is allocated to that department, that we call it as an allocation of overheads. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு காஸ்ட் சென்டரோ அல்லது டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு காஸ்ட் யூனிட்டோ இருக்கு, அந்த பர்டிகுலர் காஸ்ட் சென்டருக்காக ஒரு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டைரக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கும் பொழுது அந்த காஸ்ட்டை நம்ம அந்த காஸ்ட் சென்டருக்கு அலோகேட் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் தட் காஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி இன்கர்டு ஃபார் தட் காஸ்ட் சென்டர் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர் காஸ்ட் யூனிட். ஸோ அலோகேஷன் ஆஃப் தட் காஸ்ட் வி கால் இட் as an அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். உதாரணத்துக்கு சேலரி ஆஃப் மெஷின் ஆப்ரேட்டர் இன் டிபார்ட்மெண்ட் ஏ. இங்க டிபார்ட்மெண்ட் ஏல இருக்கக்கூடிய ஒரு மெஷின் ஆப்ரேட்டருக்கு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அவங்களால வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த மெஷின் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி அசைன்டு ஃபார் டிபார்ட்மெண்ட் ஏ. ஸோ that cost incurred like salary paid to that machine operator who is working in the department A அப்படிங்கும் பொழுது allocating that salary cost to that department we call it as an allocation of overheads or allocation of cost. Likewise, depreciation of machine used only in assembly. அதாவது அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல மெஷின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெஷினுடைய டெப்ரிசியேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to allocate only to that assembly department. So that depreciation cost, that allocation of depreciation cost we call it as allocation of overheads. ஏன்னா இங்க அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே அந்த மெஷின் வந்து யூஸ் ஆயிருக்கு, அந்த மெஷினுக்காக அந்த டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் டெப்ரிசியேஷன் காஸ்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக அசம்பிளிக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த டெப்ரிசியேஷன் காஸ்ட்டை வி ஹவ் டு அலோகேட் டு த அசம்பிளி டிபார்ட்மெண்ட். வாட் இஸ் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்? அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சில ஓவர்ஹெட்ஸ் அல்லது சில காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக, இந்த காஸ்ட் சென்டருக்காக அல்லது இந்த காஸ்ட் யூனிட்டுக்காக தான் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அந்த சுச்சுவேஷனில் அதை நம்ம வந்து ஒரு காமன் காஸ்ட்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அந்த காமன் காஸ்ட்டை அந்த காஸ்ட் சென்டருக்கோ அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காஸ்ட் அப்போர்ஷன்ட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் எ காமன் காஸ்ட் அமாங் மல்டிபிள் காஸ்ட் சென்டர்ஸ் யூசிங் எ லாஜிக்கல் பேசிஸ் when a cost cannot be directly traced but must be shared fairly. அதாவது சில ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த காஸ்ட் சென்டருக்காக பண்ணியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த காஸ்ட்டை காமன் காஸ்ட்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பட் தட் காமன் காஸ்ட்டை வந்துட்டு அக்ராஸ் த காஸ்ட் சென்டர்ஸ் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸை தான் நம்ம வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட். இப்போ ஃபேக்ட்ரி ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் காமன் காஸ்ட். அந்த அந்த ஃபேக்ட்ரிக்காக பே பண்ணியிருக்கிற ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி. அந்த என்டையர் ஃபேக்ட்ரிக்கும் வந்துட்டு ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஏ காமன் காஸ்ட். அதே மாதிரி கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆக போகிறது கிடையாது. இட் வில் ஃபங்க்ஷன் ஃபார் த என்டையர் கம்பெனி. ஸோ தட் வி கேட்டகரைஸ் அஸ் காமன் காஸ்ட். மெயின்டெனன்ஸ் டீம் சேலரி. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெஷினுக்கு அப்படின்னு ஒரு மெயின்டெனன்ஸ் டீம் வந்து இருக்க போகிறது கிடையாது. தட் மெயின்டெனன்ஸ் டீம் வில் ஃபங்க்ஷன் அக்ராஸ் த கம்பெனி. வித்தின் த கம்பெனி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, என்னென்ன ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் காஸ்ட் சென்டர்ஸ் என்ன இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து தான் அவங்க வந்து இந்த மெயின்டெனன்ஸ் டீம் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ தட் மெயின்டெனன்ஸ் டீம் சேலரியை நாம் வந்து ஒரு காமன் காஸ்ட்னு சொல்லலாம். தட் காஸ்ட் ஷுட் பி அப்போர்ஷன்டு, டிஸ்ட்ரிபியூட்டட். What is absorption of overheads? Cost absorption is the process of charging overhead cost to products or jobs using a predetermined rate.
After allocation and apportionment to departments, overheads are absorbed into product cost. Absorption அப்படிங்கிறது என்னன்னா charging the cost to the final product அல்லது ஒரு particular ஜாபா கூட இருக்கலாம். அதாவது ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த காஸ்ட் சென்டருக்கு அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், அதை அலோகேட் பண்ணிடுறோம். அப்புறம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதது, அதாவது டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாததை காமன் காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணி அதை அப்போர்ஷன்மெண்ட் பண்ணிடுறோம். அதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காஸ்ட்டை ஃபைனலாக ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறது தான் வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அது எப்படி வந்து சார்ஜ் பண்ணுறதுன்னா பேஸ்ட் ஆன் சம் ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட். ஓகேங்களா? இங்கே ஓவர்ஹெட் டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை வந்து எப்படி அப்சார்ப் பண்ணுறது, அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லேபர் ஹவர்ஸில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். மெஷின் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மெஷின் ஹவர்ஸை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ண முடியும். Difference between allocation, apportionment and absorption of overheads. Meaning அப்படின்னு எடுத்தீங்கன்னா காஸ்ட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி இன்கர்டு ஃபார் தட் பர்டிகுலர் காஸ்ட் சென்டர் ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ தட் வி கால் இட் as a காஸ்ட் அலோகேஷன். அதே அப்போர்ஷன்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ காமன் காஸ்ட் விச் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் த காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் மல்டிபிள் காஸ்ட் சென்டர்ஸ். அது நம்ம காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட்னு சொல்லலாம். காஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது சார்ஜிங் ஆஃப் த ஓவர்ஹெட்ஸ் டு த ப்ராடக்ட். நேச்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டைரக்ட், ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே காஸ்ட் சென்டருக்கு இந்த பர்டிகுலர் காஸ்ட் சென்டருக்காக தான் இன்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியுது. ஸோ டைரக்ட்லி ஐடென்டிஃபையபிள். ஸோ அதனால் இது வந்து டைரக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட், ஏன்னா நம்மளால ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்போர்ஷன்மெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ திஸ் வி கேட்டகரைஸ் அஸ் இன்டைரக்ட். காஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது அலோகேஷன் அப்போர்ஷன்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனலி இட் ஹாஸ் டு பி சார்ஜ்டு டு த ப்ராடக்ட். ஸோ காஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ். காஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும், என்ன பர்பஸ்க்காக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா காமன் காஸ்ட்டை தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுறோம். காஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிபார்ட்மெண்ட் ஓவர்ஹெட், அது வந்து ஒரு ஓவர்ஹெட்டாக வந்து ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பேசிஸ் ரெக்வயர்டு, அதாவது அலோகேஷனுக்கு ஏதாவது பேசிஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை, ஏன்னா உங்களால் என்ன காஸ்ட் சென்டருக்காக இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. ஸோ அதனால் அலோகேட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டாக பேசிஸ் தேவையில்லை. ஆனால் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பேசிஸ் தேவை, ஏன்னா இதெல்லாம் காமன் காஸ்ட்டை தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சம் பேசிஸ் நமக்கு தேவை. காஸ்ட் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்துட்டு சம் பேசிஸ் தேவை தான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்துட்டு காஸ்ட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பேசிஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா சூப்பர்வைசர் சேலரி. சூப்பர்வைசர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்பொழுது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பே பண்ணுற சேலரியை நம்ம வந்து காஸ்ட் அலோகேஷன் கேட்டகரிஸில் கொண்டு வரலாம். பட் ஃபேக்ட்ரி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காமன் காஸ்ட், ஏன்னா என்டையர் ஃபேக்ட்ரிக்கும் அவங்க வந்து ரெண்ட் பே பண்ணுறாங்க. வித்தின் தட் ஃபேக்ட்ரி மல்டிபிள் காஸ்ட் சென்டர்ஸ் வில் பி தேர். காஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஓவர் ஹெட் பர் மிஷின் அவர், அதாவது இது வந்து பேசிஸ், அதாவது ஒரு மிஷின் அவரை பேஸ் பண்ணி ஓவர் ஹெட்டை ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறது. இங்கே நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், பட் அதுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏ, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பி இருக்குது. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓவர் ஹெட் காஸ்ட்டு என்னென்ன இன்கர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட்டு, பவர் காஸ்ட்டு, சூப்பர்வைசர் சேலரி, வித்தின் த பிராக்கெட் டிபார்ட்மெண்ட் ஏ ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சூப்பர்வைசர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்ட் ஏ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துட்டாங்க. பட் ஃபேக்ட்ரி ரெண்ட் பவர் காஸ்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லலை. ஸ்டோர்ஸ் ஸ்டாஃப் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே ஹைலைட் பண்ணியாடிச்சு, அதனால ஸ்டோர்ஸ் ஸ்டாஃப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்.
காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் பேசிஸ் ஃபார் காமன் எக்ஸ்பென்சஸ். அதாவது காமன் காஸ்ட்டை எப்படி வந்து அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறது, அதாவது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற பேசிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி ரெண்ட் வந்து ஃப்ளோர் ஏரியா பேசிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பவர் காஸ்ட் எடுத்தீங்கன்னா மெஷின் அவர் பேசிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கேன்டீன் எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பேசிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் மற்ற எக்ஸ்பென்சஸ், அதாவது சூப்பர்வைசர் சேலரி, மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி, ஸ்டோர் ஸ்டாஃப் சேலரிலாம் வந்து கொடுக்க கிடையாது. ஏன்னா சூப்பர்வைசர் சேலரி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஏக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஏற்கனவே வந்து ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஹைலைட் பண்ணியாச்சு. ஸ்டோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேசிஸ் வந்து தேவையில்லை. பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டினியூடு. காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் பேசிஸ் ஃபார் காமன் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஏரியா, மிஷின் ஹவர்ஸ், எம்ப்ளாயீஸ். அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃப்ளோர் ஏரியா எடுத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃப்ளோர் ஏரியா டிபார்ட்மெண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் S1 அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ளோர் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் S2 அதாவது ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ டோட்டலாக வந்துட்டு 7000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃப்ளோர் ஏரியா. இதே மெஷின் ஹவர்ஸ்னு எடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு 4000, டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 3000, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1க்கு 1000, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2க்கு 2000 ஹவர்ஸ். டோட்டலாக 10,000 மெஷின் ஹவர்ஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸ்னு எடுத்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஏ 30 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் பி 20 எம்ப்ளாயீஸ், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1 வந்து 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2 வந்து 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. டோட்டலாக 70 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் பேசிஸ் ஃபார் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸை ஃபைனலாக திரும்ப வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். அதை எந்த பேசிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்கு 60%லையும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிக்கு 40% டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2னுடைய ஓவர் ஹெட்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னா 50% ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்கும் 50% டிபார்ட்மெண்ட் பிக்கும் வந்து அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் அப்சார்ப்ஷன் பேசிஸ். காஸ்ட் அப்சார்ப்ஷன்னா சார்ஜிங் த ஓவர் ஹெட் டு த ப்ராடக்ட். அது எப்படி அப்சார்ப் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெஷின் ஹவர் பேசிஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 4000 ஹவர்ஸும் டிபார்ட்மெண்ட் பிக்கு 3000 ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு காஸ்ட் அலோகேஷன். ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காஸ்ட் அலோகேஷன் அப்படின்னா எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துட்டு நம்மளால் டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம். சூப்பர்வைசர் சேலரி வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே பேசிக் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம், டிபார்ட்மெண்ட் ஏக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருந்தாங்க. அதனால் we are allocating the cost to the department A 30,000. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி அண்ட் ஸ்டோர் ஸ்டாஃப் சேலரி இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1, இது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2ன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 20,000 இந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா we have to allocate the cost, not apportionment. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் அலோகேஷனை முடிச்சிருக்கோம். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா காமன் காஸ்ட்டு, அதாவது டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாத காஸ்ட்டை தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அந்த காமன் காஸ்ட்டை எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, ஸ்டோர்ஸ், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1, 2 எல்லாமே கொடுத்தாச்சு. ஃப்ளோர் ஏரியா, மெஷின் ஹவர்ஸ், எம்ப்ளாயிஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே காமன் காஸ்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட்டு, பவர் காஸ்ட்டு, கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் இது 3மே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா? ஏன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபேக்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகும், பவர் காஸ்ட்டு, கேன்டீன் எக்ஸ்பென்சஸ். பட் சம் பேசிஸில் இந்த 3 காமன் காஸ்ட்டையும் நாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஃபேக்ட்ரி ரெண்ட் வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா பேசிஸில் தான் வந்துட்டு அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும்னு அவங்க பேசிக் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரொப்போர்ஷன் இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளோர் ஏரியா 7000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஈச் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் பேசிஸில் ஃபேக்ட்ரி ரெண்ட் 60,000 நாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். லைக்வைஸ் பவர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஹவர் பேசிஸில் தான் அப்போர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ டோட்டலாக 10,000 மெஷின் ஹவர்ஸ் வந்துட்டு யூஸ் ஆயிருக்கு. அதில் டிபார்ட்மெண்ட் ஏ 4,000, டிபார்ட்மெண்ட் பி 3,000, S1 1000, S2 வந்து 2000. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனில் பவர் காஸ்ட்டை வந்துட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயி பேசிஸில், அதாவது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி பேசிஸில் அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும்னு பேசிக் இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருந்தாங்க. கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் வந்து 40,000. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொப்போர்ஷன் பேசிஸில் கேன்டீன் எக்ஸ்பென்சஸை நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 2வும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு காஸ்ட் அலோகேஷன், ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட். இது வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவர்ஹெட்ஸ். டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அப்போர்ஷன்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபைனல் ஃபிகர். அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து சம்மேஷன் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏ, பி, S1, S2 வந்து கொடுத்துருக்காங்க. அலோகேட் பண்ணினது, அதாவது டைரக்டாக ஐடென்டிஃபை பண்ணின ஓவர் ஹெட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே அலோகேஷன் அப்படிங்கிற காலத்தில் கொடுத்துருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஏக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் ஆகிருக்கக்கூடிய காஸ்ட் வந்து 30,000. டிபார்ட்மெண்ட் பிக்கு எதுவும் இந்த மாதிரி கிடையாது. பட் S1க்கு இருக்குது, S2க்கு இருக்குது. தென் ரெண்ட்டு, பவரு, கேன்டீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் நம்ம ஸ்டெப் 2லேயே முடிச்சிருக்கோம். அந்த அப்போர்ஷன்மெண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காஸ்ட் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஏக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். ரெண்ட் வந்து 25,000, பவர் வந்து 20,000, கேன்டீன் வந்து 17,000. லைக்வைஸ் டிபார்ட்மெண்ட் பிக்கு S1, S2 இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆன அமௌண்ட்டை இங்கே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு ஒரு 92,000, டிபார்ட்மெண்ட் பி 43,000, S1 39,000, S2 34,000 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ டோட்டல் ஓவர் ஹெட்ஸை நாம் வந்து டெரைவ் பண்ணியாச்சு. இந்த டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் வந்து எதுக்காக டெரைவ் பண்ணுறோம்? ஃபைனலாக இந்த ஓவர் ஹெட்ஸை நம்ம ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அலோகேட் பண்ணுறோம். அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணிடுறோம். ஐடென்டிஃபை பண்ணாததை காமன் காஸ்ட்னு கேட்டகரைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணினதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்துட்டு சம்மேஷன் பண்ணுறோம். டைரக்ட் ஐடென்டிஃபை பண்ணினது டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்தது, அதாவது இந்த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். அதை டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஓவர் ஹெட்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டோட்டல் ஓவர் ஹெட்ஸை டெரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ். இது வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓவர் ஹெட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அதில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. பட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஃபைனலாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸை திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்ம செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷனில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னுடைய ஓவர் ஹெட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் ஏக்கு 60%, ப்ராடக்ட் பிக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்துட்டு 60%, டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2னுடைய ஓவர் ஹெட்ஸை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்கு 50%, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிக்கு 50% பேசிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் பேசிஸில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸையும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஷுட் பி ஃபைனலி டிஸ்ட்ரிபியூட்டட் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். இது நாம் ஏற்கனவே வந்து சொன்னது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் என்ன, அதில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸை வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஓவர் ஹெட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். டிபார்ட்மெண்ட் ஏ, பி அதில் இனிஷியலாக வந்து அரைவ் பண்ணியிருந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92,857. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1லேருந்து டெரைவ் ஆகி வந்த அந்த, அதாவது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி வந்திருக்கக்கூடிய ஓவர் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,571. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2லேருந்து வந்திருக்கக்கூடிய ஓவர் ஹெட்ஸ் வந்து 17,143. ஸோ டோட்டலாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்காக 1,33,571 வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. இதே டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் 43,572. இதே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 1லேருந்து வந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் ஆன அமௌண்ட் 15,714.
சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்த அமௌண்ட் 17,142. ஸோ டோட்டலாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிக்கு இன்கர் ஆகிருக்கக்கூடிய காஸ்ட் வந்து 76,428. ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் போத் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பி. இப்போ காஸ்ட்டை வந்து ப்ராடக்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சார்ஜ் எப்படி பண்ணுறது? ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ஓவர் ஹெட்ஸ் எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் சொல்லியிருந்தாங்க பேஸ்ட் ஆன் மெஷின் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ மெஷின் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 மெஷின் ஹவர்ஸ், டிபார்ட்மெண்ட் பி வந்துட்டு 3,000 ஹவர்ஸ். ஸோ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,33,571. அப்போது ரேட் பர் ஹவர், அதாவது ரேட் பர் மெஷின் ஹவர் எடுத்தீங்கன்னா 33 rupees 39 paise பர் ஹவர். இதே டிபார்ட்மெண்ட் பி அப்படின்னு எடுத்தீங்கன்னா டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் 76,428 தட் டிவைடட் பை மெஷின் ஹவர்ஸ் 25 rupees 48 paise பர் ஹவர். அதாவது இது வந்து மெஷின் ஹவர், இது அப்சார்ப்ஷன் ரேட் பர் ஹவர், அப்சார்ப்ஷன் ரேட் அதாவது மெஷின் ஹவர் ரேட் பர் ஹவர். இந்த இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரேட்டை வந்து டெரைவ் பண்ணியாச்சு. ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அலோகேஷன், அப்போர்ஷன்மெண்ட் அண்டு அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த வீடியோஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.